எல்லாரும் ரெடி தானே? இதுதான் நம்ம டாப் 5 அஃபேர் மூவிஸ் வீடியோ. இப்ப சொல்ல போற கதைகள் சும்மா காதல் இல்ல, லவ், கில்ட், பிட்ரேயல் எல்லாம் கலந்து இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ எது பண்ணலாம் என்று கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1, லவ்விங் அடல்ட்ஸ் 2022. இது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்த டேனிஷ் த்ரில்லர் ரொமான்ஸ். ஸ்டோரியில் கிறிஸ்டியன் டார் சலிம் ஒரு பிசினஸ்மேன், அவன் வைஃப் லியோனோரா சோன்யா ரிக்டர் உடன் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. ஆனா கிறிஸ்டியன் சீக்ரெட்லி ஒரு யங் கேர்ள் சீனியா சஸ் வில்கின்ஸோட அஃபேர்ல இருக்கிறான். இதுல தான் விஷயம் கிளைமாக்ஸ். லியோனோரா அந்த அஃபேர் தெரிஞ்சுக்கிட்டா பிறகு அவளை என்ன பண்ணுவாங்கன்னு நம்ப முடியாது. அவங்க ரிவெஞ்ச் மோடில் போறாங்க. இந்த படம் ஒரு டிபிக்கல் அஃபேர் மூவி இல்ல. இது ஒரு கேம் ஆஃப் மேனிபுலேஷன் மற்றும் ஃபியர். ஒவ்வொருத்தரும் மற்றவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் சோனியா ரிக்டர் பெர்ஃபார்மன்ஸ் சாலிட். அதுல அந்த சைலண்ட் ஆங்கர், பிட்ரேயல் ஃபீல் ஹெவி. இது பியூர் டார்க் எமோஷனல் ஸ்டோரி. லவ்ல யாரு உண்மையா யாரு ஆக்டிங்னு புரியாது. சஸ்பென்ஸ் ஃபுல் ட்விஸ்ட் கிட்ட தான் படம் முடியுது. நம்பர் 2, மை டீச்சர் மை அப்செஷன் 2018. இந்த படம் ஒரு ஸ்கூல் பேஸ்ட் சைக்காலஜிக்கல் ரொமான்டிக் த்ரில்லர். ரைலி லாரா பில்கேரி ஒரு ஷை ஸ்டூடெண்ட். அவர் டீச்சர் கிறிஸ் ரஸ்டி ஜாய்னர் மீது ஸ்லோலி அஃபெக்ஷன் டெவலப் ஆகுறாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, கிறிஸ் அவளுடைய அம்மா லூசி லோகனுடன் டேட்டிங் பண்றாரு. ரைலிக்கு அதிர்ச்சி, ஆனா தவஸ்தோ அதை ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு அப்செஷன் மற்றும் ரிவெஞ்ச் ஸ்டோரியாக மாறுது. ரைலி இன்னசென்ஸ் இருந்து டேஞ்சரஸ் மோடுக்கு போறாங்க, ஆனாலும் ஸ்டோரி என்கேஜிங். இது நார்மல் ரொமான்ஸ் இல்ல, டேஞ்சரஸ் அட்ராக்ஷன் மற்றும் மென்டல் இம்பேலன்ஸ்ல நடந்த ஸ்டோரி. இது ஒரு வார்னிங் மாதிரி. அவன் லவ் அப்செஷன், ஆனா அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். ஸ்கூல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் படம் மெச்சூர் டோன்ல ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கதை முடிவில் மாரல் கிளியர், லவ் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதை லூஸ் பண்ணினா லைஃப் செட் ஆகும். நம்பர் 3, பிளாக் ஐலண்ட் 2021 ஜெர்மன் த்ரில்லர் ஃபிலிம். இது ஜோனஸ் பிலிப் ஃப்ராய்சன்ட் ஒரு ஆர்ஃபன் ஸ்டூடெண்ட். அவன் டீச்சர் ஹெலனா எலிஸ் டுவயர் ஓட க்ளோஸ் ஆகுறான். அந்த ரிலேஷன்ஷிப் இனிஷியலி ஸ்வீட்டா இருக்கும், ஆனா ஹெலனாக்கு ஒரு ஹிடன் மோட்டிவ் இருக்கு. அது நார்மல் அஃபேர் இல்ல, ரிவெஞ்ச் ட்ரிவன் ரிலேஷன்ஷிப். ஹெலனா ஆக்சுவலி அவன் தந்தையிடம் நடந்த பழைய நிகழ்வுக்காக வந்த ரிவெஞ்ச் மிஷன். ஆனா ரிவெஞ்ச் எடுத்துக்கொண்டே அவளுக்கும் ஜோனஸ் மீதும் உண்மையான அஃபெக்ஷன் வருது. இதுல ரொமான்ஸ் டார்க்கா சஸ்பென்ஸ் டைட்டா இருக்கும். அந்த நார்த் சி ஐலண்ட் பேக்ரவுண்ட் முழுக்க சில் அட்மாஸ்பியர் கொடுக்குது. இது ஒரு பிட்ரேயல் ஸ்டோரி. அஃபெக்ஷன், கில்ட், ரிவெஞ்ச் எல்லாம் கலந்த சைக்காலஜிக்கல் டிராமா. எண்டிங் ஷாக்கிங், பிகாஸ் ஹெலனாஸ் ரியல் ஃபேஸ் அப்புறம் தான் தெரியுது. நிஜமா லவ்னா என்ன, கண்ட்ரோல்ல இல்லைன்னா அது டிஸ்ட்ரக்ஷன் படம் காட்டுது. நம்பர் 4, சப்மிஷன் 2017. இது ஒரு லிட்ரேச்சர் பேஸ்ட் அஃபேர் டிராமா. டெட் ஸ்வென்சன் ஸ்டான்லி டூச்சி ஒரு லிட்ரேச்சர் ப்ரொஃபசர், போரிங் லைஃப்ல இருந்தவர். ஆனால் ஒரு டே அவன் ஸ்டூடெண்ட் ஆஞ்சலா ஆடிசன் டிம்லின் தன் ரைட்டிங் பேஷன் ஷேர் பண்றாங்க. அதுவே ஸ்லோலி டேஞ்சரஸ் அட்ராக்ஷனாக மாறுது. டெட் இனிஷியலி மென்டர் மாதிரி ஹெல்ப் பண்றாரு, ஆனா டெம்டேஷன் வருது. அந்த பவுண்டரி கிராஸ் பண்ணும்போது வாழ்க்கை முழுக்க டிசாஸ்டர். காலேஜ்ல ரூமர், கில்ட், மேரேஜ் பிரேக் டவுன் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ஆடிசன் பெர்ஃபார்மன்ஸ் பிரில்லியன்ட். இன்னசென்ஸ்ல மேனிபுலேட்டிவ் ட்விஸ்ட். இது லவ் பற்றிய மூவி இல்ல, இது டெம்டேஷன், ரிக்ரெட் மற்றும் எத்திக்ஸ் பற்றிய ஸ்டோரி. ஸ்டோரி சொல்லுது, ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கூட வாழ்க்கையை பாதிக்கும். ஸ்டான்லி டூச்சி ஆக்டிங் சட்டில், இமோஷன்ஸ் ரா, எண்டிங் ஸ்லோ பட் மீனிங்ஃபுல். இது ஒரு மெச்சூர் ஸ்டோரி, காம் ஆனாலும் டீப் இம்பாக்ட் விடும். நம்பர் 5, A Perfect Man 2015. இது ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி இல்லை, இது ஆம்பிஷன், லை, கில்ட் எல்லாம் கலந்து இருந்த ஒரு கிளாசி அஃபேர் த்ரில்லர் தான். நம்ம ஹீரோ மேத்யூ வஸ்ஸர், பியர் நீனே அஸ்பைரிங் ரைட்டர். ஆனா ஒருத்தரும் அவன் புக் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை லிட்டரலி டெட் எண்ட். ஆனா லக்க ஒரு ட்விஸ்ட் அடிச்சு ஒரு நாள் அவனுக்கு ஒரு வயசான மனிதனோட டைரி கிடைக்குது. அந்த டைரியில வார் ஸ்டோரிஸ், பெயின், லவ் எல்லாம் கலந்துருக்கும். நம்ம மேத்யூ என்ன பண்றான் தெரியுமா? அந்த மேனுஸ்கிரிப்டை தன்னோட பேர்ல பப்ளிஷ் பண்றான். பூம், அவனோட லைஃப் இன்ஸ்டன்ட் லெவல் அப். ஃபேம், மணி, ஃபேன்ஸ் எல்லாம் வருது. அதுலயே என்டர் ஆகுறாங்க ஆலிஸ், அனா ஜிராடாட், ஒரு புக் கிரிட்டிக் who actually falls for Matthew. லவ் தொடங்குது, ரொமான்ஸ் பீக்ல போகுது, ஆனா கில்ட் இன்சைட் அவனை விட்டு போகவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட் புக் எழுத முடியல, லை மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்குள்ளே ஒரு ஓல்ட் மேன் வின்சென்ட் வந்து பிளாக்மெயில் பண்றான். நீதான் அந்த புக்கை கள்ளமா எடுத்தவனு. ஃப்ரம் தேர் திங்ஸ் கோ டோட்டலி கிரேசிடா. லைஸ், ஃபைட்ஸ், கவர் அப்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகுது. மத்தியோவின் உலகம் லிட்டரலி கிரம்பிள் ஆகுது. அந்த ஃபேம்னு வந்தது அவனாலேயே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறான். ஃபைனல்ல புரியுது, ட்ரூத் நமக்கு தெரியும், ஆனா உலகம் நம்ப வேண்டிய அவசியமே இல்ல. இதுதான் நம்ம டாப் 5 அஃபேர் மூவிஸ் வீடியோ. உங்களுக்கு எந்த படம் அதிகம் பிடிச்சது? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க.
அடுத்த வீடியோ எது பண்ணணும்? டார்க் ரொமான்ஸ்னா, ஃபர்பிடன் லவ்னா? சொல்லுங்க. நம்ம சாய்ஸ் உங்க கையில.